ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, உடம்பு எப்படி இருக்கு, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தா 59 கேஜி இருந்தேன். 59 கிலோலேருந்து 56 தான் ஆயிட்டேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. உங்களுக்கு குரல்லையே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமா இருக்கு, இல்லைன்னா மட்டும் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. கொஞ்சமாவது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீஷோ இருக்குல்ல, மீஷோல வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து என்னோட கிச்சனுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து ஆர்டர் பண்ணா ரொம்ப யோசிப்பேன். ஆனா ஒரு ஒரு பொருளா சர்ச் பண்ணி எது ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்ல இருக்கோ அதை போயிட்டு விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்து, அது எப்போ இன்னும் கம்மி ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்பவுமே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் வாங்குவேன். அப்படிதான் வந்து சில ப்ராடக்ட் வந்து கிச்சனுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன், அதோட ரேட் என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா இந்த மேட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா வந்து 122. பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு வந்து இது நல்ல லென்த்தாவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, விண்டோல வந்து கீழே ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணி போடலாம், கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். இன்னும் அந்த கிரீனிஷா இருந்தா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. மோஸ்ட்லி நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் கிரீனா இருந்தா அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மேட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் வந்து 122. ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி. இந்த பிச்சுக்கிட்டு விழுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி புத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா இது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்டா இருந்தது. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்னா அதோடைய ஃபேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்காவே இல்லை, அன்ஷேப்பா இருக்கு, பார்க்கவே அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. இது வந்து நான் சென்னையில இருந்தப்ப வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப நான் வீட்டுல இல்லை, அதனால வந்து ரிட்டர்னும் போட முடியல. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 130 இதோட பிரைஸ். இப்போ வந்து இன்னுமே வந்து கம்மியாயிருக்கு. 105 வந்து போட்டிருக்காங்க. நீங்க வந்து ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. நான் வாங்கினது வந்து 113. இது கொஞ்சம் எனக்கு வந்து ஒர்த்தாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஓகே, நல்லா இருக்கு. நம்ம வந்து வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு இது ஓரளவுக்கு அழகா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, பன்னீர் மேக்கர் இருக்குல்ல, அது வந்து சில்வர்ல வந்து பார்த்தேன். அது ரொம்பவே ரேட் அதிகமா இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவ்வளோ ரேட் வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து பன்னீர் வந்து நம்ம ரொம்ப கொதிக்கலாம் ஊற்ற போறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்டர்ல நல்லா ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஷேப்க்கு வந்து கொண்டு வர போறோம். ஸோ அதனால வந்து இந்த பிளாஸ்டிக்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால இது வாங்கினேன். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 112 தான். இது நல்ல குவாலிட்டியா, நல்லா வந்து அழுத்தமா இருக்கு பாருங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு. உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்து பன்னீர் வந்து மேக் பண்ணும்போது ஹீட்டோட இதுல வந்து ஊத்தாம ஒரு ஃபில்டர்ல நல்லா வந்து ஊத்தி அலசினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த பன்னீரை கொட்டிட்டு நீங்க வந்து ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வரும். பார்க்க வந்து அவ்வளோ திக்னஸா இருக்கு, நல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து 112 தான். ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்ல தான் இருக்கு. இதுவே சில்வர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 350 சம்திங் இருந்துச்சு. எனக்கு அது வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இது வந்து வாங்கியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் இருக்குல்ல, ஆர்டிபிஷியல், எங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் அது தொங்கிக்கிட்டே இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், நம்ம வீட்டுல வந்து திரும்பி பார்க்குற இடம்லாம் கிரீனா இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபீல் நல்லா இருக்கும். பரவாயில்ல, ஐயோ எங்க செடி முளைச்சு தொங்குற மாதிரி, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல், நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு மோஸ்ட்லி அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த மணி பிளான்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா 114 நினைக்கிறேன், அதாவது 114 தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கு. 8 ஃபீட் வந்து 5 செட் இருக்கு. நமக்கு நல்லா வந்து லென்த் இருக்கும்.
நிறைய இடத்துல வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுலயே வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாலாம் இருக்கு. நான் போட்டிருந்தது வந்து இந்த மாதிரி கலர்ல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தது வேற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, இது நல்லா தான் இருக்கு. இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அழகா வந்து தொங்க விட்டுமோ அங்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். 5 செட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, அதுவும் 8 ஃபீட்ல. இதுவும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பாட்டோட வர, இது எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியல, பாட்டோட வருது இந்த பிளான்ட் மாதிரி ஹேங்கிங் மாதிரி நம்ம வந்து தொங்க விடுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க ஏதாவது ஷெல்ஃப்ல இல்ல வேற ஹைட்டான பிளேஸ்ல வந்து இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா அது அழகா வந்து ஹேங் ஆகிருக்கிறது பார்க்க அவ்வளோ நீட்டா சூப்பரா இருக்கும். நம்ம ஆர்டிபிஷியல் மணி பிளான்ட் வந்து எப்படி தொங்க விடுறோமோ அந்த மாதிரி இது மாதிரி வைக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 162. இதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஆல்ரெடி இருந்த பிரைஸ் வந்து 200 சம்திங் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வர வரைக்கும் விஸ்லிஸ்ட போயிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். சரி கம்மி ஆகுமான்னு. ஓரளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன். அது வரைக்கும் வந்து வாங்கவே இல்லை. ஏன்னா காசு போட்டு வாங்கணும்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வாங்கிடணும். அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு வெயிட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வால் ஹோல்டர் தான். இது வந்து ஒரு ஷெல்ஃப் ரேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து வெறும் 100 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன் ரேட்டு கம்மி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இங்க பாருங்க பின்னாடி வந்து ஒட்டுறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க வால்ல வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு அதுல வந்து இதை வந்து மாட்டிக்கிற மாதிரி. இது ரொம்பவே அழகா இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் வந்து எலிஃபண்ட் டிசைன் வச்ச மாதிரி ஒன்று வந்து வாங்கி வச்சிருப்பேன். நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து கிச்சன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். இதோட குவாலிட்டி எல்லாம் நான் உண்மையா சொல்றேன், 100 ருபீஸ்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வைக்க தெரியலன்னு நினைக்கிறேன். சும்மா வச்சு காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து இந்த சைடு வரும். ஏன்னா இந்த சைடு தான் வந்து அது வந்து நீங்க மாற்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு வரும். அப்படி அழுத்தமா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம வந்து ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கலாம், இல்ல டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து நான் சொன்ன மாதிரி 100 ருபீஸ் தான். அடுத்ததான் நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்காக தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த ஃப்ரிட்ஜுங்கிற ஒருத்தவங்க நான் கண்டுக்கவே இல்லை. சுத்தமா வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் பண்ணாம வச்சிருந்தேன். ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. கிளீன் பண்ணிட்டு தான் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக்ல வருதே, நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்கி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தோணுச்சு. இதுவுமே வந்து பரவாயில்ல, கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு இந்த கேப்லாம். பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பீஸ் வருது. 6 பீஸ் வந்து இது 190 சம்திங் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படியே வெஜிடபிள்ஸ்ல ஏதாவது வருது அப்படின்னா அப்படியே ட்ரைன் ஆகுறதுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இது நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் தான் லேட் பிக்கப்பா இருப்பேன். இருந்தாலும் சொல்றேன், இது ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு ரேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ரேக் வந்து என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா வெறும் 149 சம்திங் தான். அந்த ரேட்டுக்கு எனக்கு இது கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. லேட்டா வாங்கினாலும் லேட்டஸ்டா வாங்கணுன்ற மாதிரி சில பொருள்லாம் வந்து நான் ரொம்ப தேடி பொறுமையா தான் வாங்கினேன். நல்லா அழுத்தமா சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வாங்கலாம். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததுமே வாங்காமல் விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணி பாருங்க. அதோட ரேட் வந்து இன்னும் வந்து கம்மியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பரான ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.